நம்ம செய்ய போது செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. இது செய்ய தெரியாத பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, பிரியாணி எனக்கு வரல அப்படிங்கிறவங்களால இந்த பிரியாணி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரியாணி எப்போ இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆமாங்க, இதுக்கு தேவையானது 3 பெரிய வெங்காயம், 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 6 பச்சை மிளகா, கொஞ்சம் 1 கப்பில் கொத்தமல்லி, 1 கப் புதினாவும், 4 டேபிள் ஸ்பூன் கர்டும், லெமன் ஜூஸில் ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான தேவை சீரக சம்பா அரிசி தாங்க. இன்றைக்கி நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 பட்டை, 4 கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பெரிய வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவை முழுசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான 1/2 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்க ரொம்ப முக்கியமாக போடணும். அதுக்கப்புறம் தேவையான தக்காளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போடும்போது சீக்கிரமாகவே அது நல்லாவே வதங்கிடும். அதுக்கு தேவையான நம்ம பச்சையாக இருக்கக்கூடிய புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது வதக்கிட்டே இருக்கும்போது இப்போ தான் நம்ம ஸ்பெஷல் மசாலாவை போட போகிறோம். ஸ்பெஷல் மசாலா என்னன்னு நான் லாஸ்ட்டில் போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அது மசாலா போட்டதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயிர் போட்டதுக்கு பிறகு சிக்கனையும் அள்ளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். சீரக சம்பா அரிசிக்கு பொதுவாகவே 1 டம்ளருக்கு நீங்கள் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியான அளவாக இருக்கும். அரிசி உங்களுக்கு குலையாமல் வரும். இப்போ அரிசியும் போட்டாச்சு. அரிசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி அந்த அளவு நல்லா கொதிச்சு வரணுங்க. இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அரிசியை போட்டுக்கோங்க. அரிசியை ஃபஸ்ட்டே நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். அரிசி போட்டு மேலாக நெய் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிட்டேன். அவ்வளோதாங்க. இது நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. இது மூடி அது வேகிறதுக்குள்ளே நடுவில் பாருங்களேன், என் பையன் என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அனிமல்ஸ் எல்லாம் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் யாரும் உட்காரவும் கூடாது, அந்த அனிமல்ஸை தொடவும் கூடாது. அவனுக்கு அனிமல்ஸ்னால் ரொம்பவே பிடிக்குங்க. அதனால தாங்க விளாண்டுட்டு இருக்கான். சரி வாங்க, பேக் டு பிரியாணிக்கு போயிடலாம். பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் மசாலா போட்டேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆச்சி செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா தான். இந்த மசாலா நான் 50 கிராம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே அளவுக்கு போடுங்க. இன்றைக்கி 3 டம்ளருக்கு 50 கிராம் போட்டேன். சப்போஸ் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் போதுங்க, சூப்பரான செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணி யார் செஞ்சதுன்னு பார்க்குறீங்களா? இந்த பிரியாணி எங்கள் வீட்டு செஃப் எங்கள் வீட்டுக்கிட்டாருங்க. இந்த மாதிரி பிரியாணி உங்களுக்கும் நீங்களும் செய்யணும் ஆசைப்பட்டீங்களா? மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.